சொல்லுங்க. போஸ்ட்மேனுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட கார்டு வந்திருக்குங்க. சரி கொடுங்க. என்னங்க சரி. வயசு எத்தனை ஆச்சுங்க? இருக்குங்க. இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறீங்களா? ஆமாம். ஜன கடமையை பார்த்து சரியாக செய்யுங்க. சரி. உங்கள் சின்னம் உதயசூரியன், நமது வெற்றி சின்னம் இரட்டலை. என்றும் மறவாதீர், உங்கள் ஓட்டு தாமரைக்கே தாமரைக்கே. உதயசூரியன் ஆதரவு பெற்ற மதிமுகவின் சின்னம் தீப்பெட்டி. பாரம்பரிய சின்னம் கை. கைக்கு வாக்களிக்க தவறாதீர். உங்கள் சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் இரட்டலை. வெற்றி சின்னம் தாமரை. மாற்றத்திற்கான சின்னம் மைக். சூரியன் இரட்டலை தாமரை மைக் தீப்பெட்டி கை. சூரியன் இரட்டலை மைக் தாமரை தீப்பெட்டி கை. சூரியன் இரட்டலை மைக் தாமரை தீப்பெட்டி கை. சூரியன் இரட்டலை மைக் தாமரை தீப்பெட்டி கை. சூரியன் இரட்டலை தீப்பெட்டி மைக் தாமரை தை. யாருக்காக யாருக்காக ஓட்டு யாருக்காக? என் ஓட்டுதான் முதல் ஓட்டுதான். யாருக்காக நான் பதிவு செய்வது? யாருக்காக ஓட்டு யாருக்காக? ஒருத்தவங்க ஜெயிச்சு ஒருத்தவங்க தோத்தா தாத்தா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எல்லாருமே ஜெயிச்சா அது எவ்வளோ நல்லா இருக்கும். ஹலோ, ஏன்டா அப்படி இவ்வளோ சோகமாக பேசுகிற? அது ஒன்றும் இல்லைடா, டெக்னாலஜி டெவலப் இல்லாமல் இருந்துச்சு, மக்கள் எல்லாம் வஞ்சகம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, மக்கள் எல்லாம் வஞ்சகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுதுடா. டெக்னாலஜி எப்போ டெவலப் இல்லாமல் இருந்துச்சு? எங்கள் தாத்தா காலத்தில். ஏன்டா உங்கள் தாத்தா காலத்தில் ஒரு டிவி இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, மாடர்ன் பைக் இல்லை, ஏசி இல்லை, ஒரு ஓட்டு வீடு தான், டென்ட் கொட்டாய் தான். இப்போ வீட்டிலேயே ஹோம் தேட்டரோட ஜம்முன்னு சினிமா பார்க்குறோம். இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் அனுபவிக்காமல் டெக்னாலஜி டெவலப் பற்றி கவலைப்படுற? அந்த டெவலப் எல்லாம் அனுபவிக்கிறேன் எலெக்ஷனில். எலெக்ஷனு அதனால் ஓட்டு போடுற மிஷினில். ஏன்டா ஓட்டு போடுற மிஷினுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் என்னடா சம்மந்தம்? அட இல்லடா, எங்கள் தாத்தா காலத்தில் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு சீட்டு தானா. அப்போ தேர்தலில் நிற்கிறவங்கெல்லாம் அத்தை மவன், மாமன், பங்காளி மவன், கூட பழகினவங்கெல்லாம் நிற்பாங்க. அப்போ தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டு போவாங்க. எங்கள் தாத்தாவும் ஓட்டு போட போவார். அப்போ போன உடனே எல்லாரும் காலில் விழுந்தது ஞாபகம் வந்துடும். ஓட்டு சீட்டு வாங்கி எல்லாத்துக்கும் எல்லா சின்னத்துலேயும் ஒரு குத்தி குத்தி மடித்து போட்டு வந்துடுவார். எங்க தாத்தா காலில் விழுந்ததுக்கே இப்படி பண்ணாரு. இப்பவும் அதே மாதிரி எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பணமும் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஓட்டு சீட்டு முறை இருந்துச்சுன்னா நானும் வஞ்சகம் இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா சின்னத்திலையும் ஒரு குத்து குத்திடுவேன். டேய், உங்க தாத்தா ஜனநாயக கடமை சரியா செய்யல, அது வேற பெருமையா பேசிக்கிற. தாத்தா பத்தி பேரனுக்கு வரும். ரீடா போன